Hi all, this is Lavanya here. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். ஸோ நோ மிரர் மேக்கப் சேலஞ்ச். நான் நார்மலாகவே மேக்கப் போட்டாலே நான் போட மாட்டேன், அப்படி போட்டாலே அது எனக்கு பிடிக்காது. இதில் நான் வந்துட்டு கண்ணாடி வேற பார்க்காம எப்படி போட போகிறாங்கிறது தெரியல. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். சன்ஸ்க்ரீன் காலி ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணாலும் இப்படி பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து இப்படி இதாகாது, நமக்கு வயசாகுது இல்லை, இது வந்து இப்படி இறங்காது, இப்படி மேலேயே இருக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. இது கரெக்டாக அப்ளை ஆகிடும். இதுக்கு நம்ம கண்ணாடிலாம் எதுவும் பார்க்க தேவைப்படாது, ஏன்னா உருட்டப்படி. சரி, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக ப்ராடக்ட்டே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நான் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து பக்கத்து வீட்டில் இருந்து கனவு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். உங்களுக்காக கனவு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஆக்சுவலாக கண்ணாடி இருக்குது, ஆனால் நான் சரியாக கவனிக்கல. கூர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இதில் இருக்க ப்ரஷ், இங்கே இருக்கும் ப்ரஷ்ஷு, இதை வச்சு இப்போ நான் அங்கே பாருங்க வந்துட்டு இது பேர் ஐஷேடோ. பேர் இது கூட தெரியாதா, நடிக்காதீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர் தெரியும், டக்குன்னு மறந்துடுச்சு. சரி, ப்ரௌன் கலர் ட்ரை பண்ண போகிறேன். இதுவும் நம்மளோட ஸ்கின் கலரில் இருக்கும். ஸோ அதனால் கடவுளே நல்லா வந்துடு. குத்துது, நான் கையிலே எடுத்து அப்ளை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அப்படி எடுத்து, அச்சுச்சோ, ஆக்சுவலாக 2 கலர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அசிங்க பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் படிக்கும்போது டான்ஸ் ஆடும்போது இதெல்லாம் அப்படியே போட்டு வைப்போம், போட்டு தான் ஸ்டேஜில் விடுவாங்க. ஸோ கொஞ்சமாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு போவாங்க. அப்போ போட்டு போயிருக்கேன், போட்டு போகலன்னு போய் சொல்ல மாட்டேன். நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். நான் லிப் பாம் ட்ரை பண்ண போகிறேன். போட போகிறேன், இன்னும் ட்ரை பண்ண போகிறேன், போட போகிறேன். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது அவங்க எப்போ வாங்கி வச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியல. நான் வீடியோக்காக ட்ரை பண்ணுறேன். எக்ஸ்பைரி டேட் பார்த்துப்போம். ஐயோ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னாச்சு அந்த ஐஸ் க்யூப் வச்சு நான் ஸ்டோரி போட்டிருந்தேன்ல, ஐஸ் க்யூபுங்கிறேன், ஐஸ் பேக் வச்சு நான் ஸ்டோரி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனால் வந்து நான் சைனஸ்க்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 மந்த்தாகவே நான் அந்த டேப்லெட்ஸ் நான் எடுக்கிறது இல்லை. ஸோ அதோட சைடு எஃபெக்ட்னால இங்கே வீங்கினதா எனக்கு என்னங்கிறது எனக்கு கரெக்டாக இப்போ வரைக்கும் தெரில. பட் வீங்க இருக்கிறதுக்கு போய் நான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு நான் டேப்லெட் வாங்கினேன்.
அது ஒரு 2 டேஸ்லேயே வந்து சரியாயிடுச்சு. ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ ஸ்டோரி போஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது வீங்கி அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அது நார்மலானதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நான் ஸ்டோரியே போஸ்ட் பண்ணேன். 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்டோரியே போஸ்ட் பண்ணேன். அது முழுமே என்னால் எதுவுமே முடியல. அதனால தான் வீடியோஸ் என்னால் ரெகுலராக போட முடியல. வீடியோ எடுக்க வந்தால் மட்டும் என் வாய் ஏன் இப்படி வளருதுன்னே எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்பதான் இருக்கு கஷ்டமான சூழ்நிலை தான் அது. கையில எடுத்து போட்டுடலாமோ? நீங்க லைட்டா போட்டு அசிங்கமா தெரியக்கூடாதுன்னு உஷாராயிருந்தீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அப்படிதான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? எப்படி அழகா இருக்கணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஓகே, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப்புக்கு போகலாம். இப்போதான் இருக்கு பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து மிரர் இல்லாமல் நம்ம பார்த்து போடவே முடியாது. ஆனால் நான் வந்துட்டாயா. இப்படி பார்த்து பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் பயந்துடுவீங்க. ஸோ அதனால் நான் இப்படி திரும்பி பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் இந்த கண்ணாடி கிடையாது, ஆனால் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஈஸியானது ஒன்று சொல்லிக் கொடுக்குவேன். நம்ம எங்கேயாச்சும் வெளில போவோம், அந்த டைமில் நம்மக்கிட்ட மிரர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம காஜல் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்படி எடுத்து வச்சு நம்ம கண்ணை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு, இது வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி உள்ளே விட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா கீழேயும் வந்து காஜல் அப்ளை ஆகும், மேலே ஆகும். அப்படி தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இப்படி பார்த்து பண்ணிட்டு இருக்கேன்? கேமராவே இங்கே இருக்கு. நம்ம போங்க, வீடியோ நல்லா இருந்தால் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கே ஒன்றும் புரியல. நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். ஐயோ, இது கஷ்டமாக இருக்கு, பயமாக இருக்கே. என் மேலே பட்டுருச்சு என் மேலே, எனக்கு தெரியுது. சூப்பர். ஏன் நல்லா தான் ஏன் பைத்தியமாயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு ஃபீல் ஆகுது என் மேலே இங்கேயும் எனக்கு பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இது கஷ்டங்க இது போடுறது. இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்திருக்கோம். இதை விட கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐலைனர் வைக்கிறது தான். கடவுளே, கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் எந்த ப்ராடக்ட்டும் போட போகிறது கிடையாது. அவ்வளோதான். இது வந்து நான் இப்போ கண்ணில் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதெல்லாமே நார்மல், இது நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு கண்ணு தான் எனக்கு வந்து, ஏன்னா நான் காஜல் அப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கே மேலே இங்கேயும் கொஞ்சம் பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அதான் இதுக்கு மேலே நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. நான் வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக பண்ண தெரில, பேசும்போது அப்படி போயிடுது கையே.
நான் வந்து கரெக்டாக போட்டிருப்பேன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் பார்ப்போம். நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நல்லா தான் போட்டிருக்கேன். இன்னும் கூட வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக் அதிகப்படுத்திருக்கான்னு தோணுது. காஜல் வந்து காஜலுங்கிற ஐலைனர் வந்து அப்ளை ஆகிருக்கு. அவ்வளோதான், மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஏன் இதில் அவ்வளோ சொதப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நான் எடுத்திருக்கிறது வந்து நார்மலாகவே வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், கண்ணாடி இல்லாமலே யூஸ் பண்ணுறது தான். பெருசாக நான் எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணல. எனக்கு இந்த ஐலைனரும் காஜலும் மட்டும்தான் போட கஷ்டமாக இருந்துச்சு. அது நார்மலாக கண்ணாடி இல்லாதவங்க போடவே முடியாது. அவ்வளோதான், மற்றது எல்லாமே நான் நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.